இப்போ நம்ம மிக்ஸ்டு காய்கறி புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்னென்ன காய்கறிலாம் நமக்கு பிடிக்குதோ நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 6 இல்லைனா 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் இந்த புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ வெந்தயம் பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். 10 பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். லேஸ் அந்த பூண்டு செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 3 சிகப்பு வத்தலை சின்ன சின்ன துண்டாக பிச்சு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கிடலாம். நறுக்கிட்டு நம்ம அதை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், அப்போ தான் இது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கலாம். பெரிய சைஸில் இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கலாம். மீடியமில் இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கலாம். எடுத்து அதை நல்லா சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், அதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளியும் குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு இதில் என்னென்ன காய்கறி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் வாழைக்காய், மாங்காய், முருங்கைக்காய், நாட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். இது ஒரு அரை வேக்காடு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வத்தல் தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன்
மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம புளி தண்ணி எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். நல்லா அந்த காய்கறி எல்லாமே நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த காய்கறி எல்லாமே கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு குக் ஆனதுக்கப்புறம். நெக்ஸ்ட் இதில் 2 துண்டு தேங்காயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டு தண்ணி விட்டு மிக்சியில் நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சி நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதை நம்ம கொதிக்க விட்டலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இது கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு. இது சாதம், இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.